Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் அழுதாலுமே என் ஃபேஸ் வந்து எப்போவுமே ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தான் தெரியும். நானும் ரொம்ப அழ ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுவார் பெரியப்பா. அடி வாங்க மாதிரியா ஒழுங்காக பண்ண முடியுமா முடியாதான் சொல்லுவார். பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படிலாம் காஸ்டியூம் கொடுப்பாங்கன்னு நினச்சி வாங்கினேன். 1 வீக் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படியே பெரியவங்க அவங்களாம் போடுறாங்களா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நானே பண்ண ஆரம்பிச்சேன். 10 days தான் போயிருக்கோம் வீட்டில். இப்படியே போனால் நல்லாயிருக்கும், ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் கேஜிஎஃப்னு கூப்பிட்டாங்க. குளிரும் தாங்கவே முடியாது. ட்ரெஸ்ஸும் அவ்வளோவா இது இல்லைல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அங்கே செம்மையாக குளிரும், சொல்லவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவேன். நான் பார்வதி அம்மா கிட்ட லேர்ன் பண்ணது அலர்து மட்டும்தான் லேர்ன் பண்ணேன். மோஸ்ட்லி அவங்க கிளிசரின் யூஸே பண்ண மாட்டாங்க. ஷார்ட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் அழுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்து தங்கலான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படத்தில் வந்து கமிட் ஆகி உங்களோட ரோலை சூப்பராக பெர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு தங்கலான் படத்துக்கு? நான் நினச்சே பார்க்கல. அப்புறம் பெரியப்பா வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ விக்ரம் பொண்ணா நடிக்க பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். பண்ணுறப்பா சொன்னேன். அப்புறம் அவ்வளோதான், சரி ஓகே பண்ணலாம் அம்மான்னு சொல்லிட்டு லுக் ஷூட் கூப்பிட்டாங்க. அதில் போய் பண்ணிட்டு அவ்வளோதான், அப்படியே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதான் எப்படி இருந்துச்சு விக்ரம் சாரோட ஒரு பொண்ணாக நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் கேட்டதுமே அது ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும் இல்லையா நமக்கு? அந்த ஹாப்பினஸ் பற்றி சொல்கிறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பயமாகவும் இருந்துச்சு, எப்படா நம்ம பண்ண போகிறோம் அப்படிலாம் தோணுச்சு. அப்புறம் பரவாயில்ல பண்ணிடலாம், எப்படின்னா எப்போவுமே பண்ணுற மாதிரி நார்மலாக ரிலாக்ஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே ஒரு 2 days அப்படின்ச்சு. அப்புறம் பரவாயில்ல, அவங்களும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் நார்மலாக எல்லாருக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே ஓகே வந்துச்சு. இன்னும் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். விக்ரம் சாரோட பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் உங்களோட கேரக்டரு? அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க? நான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் நினச்சே பார்க்கல. எந்த மாதிரிலாம்? அந்த மாதிரினா அதோட கண்டென்ட் உங்களுக்கு தெரியும்ல. ஃபஸ்ட்டு அந்த இந்த இதில் சுச்சுவேஷன் பழைய இதில் இருக்கணும்ல. ஆமாம் 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 அந்த மாதிரி அதுலேயே தெரியும். அந்த காஸ்டியூம் வெயில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் இதை பண்ணி முடிச்சிட்டோம். இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, உங்களோட கேரக்டர் தான் கேட்டேன். கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கு அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ளெல்லாம் இருக்கும், பேசுவோம், சீன்ஸ்லாம் இருக்குது. கேரக்டர்னா சீன்ஸ்லாம் இருக்கும். கேரக்டர்னா எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே. என்ன மாதிரி ஒரு பொண்ணாக இருப்பீங்க? ரொம்ப ஒரு மாதிரி வாழுத்தனம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா? அப்படிலாம் இல்லை, பெரிய பொண்ணா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பேன். நல்ல ஒரு பொண்ணா, சைலண்டா நல்ல ஒரு பொண்ணா, எமோஷ்னலா அப்படி இருப்பேன். ஆனால் அங்கே லாங்குவேஜுமே ரொம்ப கஷ்டம் இல்லையா? லைக் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது பேசுறது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்லாங்கில்? ஸ்லாங் மோஸ்ட்லி எங்கள் ஏரியா ஸ்லாங்கோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. நீங்கள் எந்த ஏரியா? நாங்கள் ஆவடி பக்கத்தில் கடலைப்பாக்கம். நான் பேசுகிற ஸ்லாங்கும் அந்த ஸ்லாங்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் அவ்வளோவா தெரியல, எப்படியோ மேனேஜ் பண்ணி பேசிட்டேன். எப்படியெல்லாம் அது மேனேஜ் பண்ணி பேசுனீங்க? ஏதாவது எடுத்து விடுங்க சாம்பிளுக்கு. இப்போது அவ்வளோவா எனக்கு டைலாக் இந்த மாதிரிலாம் தெரில, இருக்கும். ஆனால் அதில் அழுகுற மாதிரி தான் நிறைய பேசியிருப்பேன். அதனால் அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க, நான் அப்படியே பேசி அப்படியே வந்துச்சு, ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு. ஆனால் அழுகிற மாதிரி நிறையா சீன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அழுதுகிட்டே இருக்கிறது, அதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷனு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை தயார் பண்ணிக்கிறதெல்லாம் எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம், அழுகிறது. நான் அழுதாலுமே என் ஃபேஸ் வந்து எப்போவுமே ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி தான் தெரியும். நான் அழுதாலுமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் ரொம்ப அழ ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுவார் பெரியப்பா. அடி வாங்க மாதிரியா ஒழுங்காக பண்ண முடியுமா முடியாதான் சொல்லுவார். அப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஒழுங்காக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ வர வச்சிருவேன். அழுதாலுமே சிரிக்கிற மாதிரி தான் தெரியும். அங்கே ஏடி எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் தாம் சொல்லிட்டு, இப்போ வரைக்கும் கால் பண்ணி அலை சொன்னால் சிரிச்சு நின்ட்டு அப்படி தான் சொல்லுவார்.
எனக்கு அலை வர வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதாக இருந்துச்சு. வேறு எது பண்ணாலும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன். அலறது தான் ரொம்ப கஷ்டமே எனக்கு. அதனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது எப்படியே பண்ணிட்டேன். நேச்சுரலாக அது கொண்டு வந்தீங்களா இல்லை கிளிசரின்? ஆமாம், நேச்சுரலாக தான் அழுவேன் நான். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன், ஊற்றி பார்ப்பேன், வராது. எனக்கு இது வேணவே வேணாம், நான் நேச்சுரலாகவே அழுதுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறம்லாம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவேன். நானே ஃபீல் பண்ணேன்னா அப்புறமா ஃபீல் பண்ணி இன்னும் அதிகம் மேலே மேலே அழ வந்துடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வர வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். என்ன ஃபீல் பண்ணி அதை ஸ்டார்டிங்கில் கொண்டு வருவீங்க? ஏதாச்சும் ஃபீல் பண்ண அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பிரச்சனையோ, ஃபேமிலி பற்றி இல்லை என்னை பற்றி எனக்கு பிடிக்காது நடந்தது ஏதாச்சும் நடந்திருக்கோம்ல, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அப்புறமா அப்படியே ஒரு மாதிரி மைண்டு மாறி அழுதுருவேன். உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில் நிறையா? பிடிக்காததெல்லாம் நடந்திருக்கோம். இப்போ எனக்கு பிடிக்காததுலாம் இல்லை, சிலது நம்மளுக்கு பிடிக்காம நடக்கும்ல, ஏன்டா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிலாம் தோணல சுச்சுவேஷன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழ வேண்டியதுதான். இந்த வயசுலேயே உங்களுக்கு அப்படிலாம் தோணுதா என்ன? ஃபேமிலி பற்றி தான் நினச்சிப்பேன் சுச்சுவேஷன். அம்மா அப்பா தம்பி இவங்கள பற்றிலாம் நினச்சி தான் ஃபீல் பண்ணுவோம் ஓவராக. எவ்வளோ திட்டு வாங்கினீங்க இந்த அழுகிற சீனுக்காக மெயினாக? ஆனால் நீங்கள் அழுதாலே சிரிக்கிற மாதிரி தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. திட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பண்ணோடனே செட் ஆகாது. அப்புறம் எங்கள் அண்ணன் அங்கே அர்ஜுன்லாம் இருப்பான், அண்ணனாக நடிச்சுப்பான். அவங்களாம் வந்து சொல்லுவான், இது நான் போய் கேட்பேன், என்னடா இப்படிலாம் ஓகேவா? இல்லை இது செட் ஆகாதுடா, நீ மாட்டிடு, சத்தியமாக திட்டு வாங்கிடுவேன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படி சொல்லுவான். அப்பா அங்கே நிறைய 80s எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது செட் ஆகலை மாற்றிடு, சீக்கிரமாக திட்டு வாங்கிறதுக்குள்ளே மாற்றிடு, வேணாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் ஒரு 2-3 டேக் பண்ணுவேன். பெரியப்பா டென்ஷன் ஆகிடுவார் கொஞ்சம் நேரத்தில், ஏன்னா அங்கே நிறைய இது இருக்கும் அப்படிலாம் இருக்கும்ல. அதனால் அவராக சொல்லுவார், இதுக்கு மேலே உனக்கு உதவ வேணுமா, ஒழுங்கா நீ அழுதுடு, அடி வாங்க போகிற நீ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நானே அழுதுருவேன். இதுக்கப்புறமா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, டென்ஷன் ஆகிடலாம், செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நானே அழ ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போ சொல்லலாம், ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த காஸ்டியூம்ஸுமே லைக் அந்த காலத்துக்கு அந்த வில்லேஜ் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேக்கப்பு அந்த காஸ்டியூம் அதெல்லாம் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்துருப்பீங்க, இப்படி தான் இருக்குது அப்படின்னு. எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு? நினச்சி பார்க்கல, சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டடாக இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. நான் நார்மலாக ஏதோ இப்போது அந்த காலத்துனா பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படிலாம் காஸ்டியூம் கொடுப்பாங்கன்னு நினச்சி வாங்கினேன். ஒரு 2 நாளைக்கு, அதான் 1 வீக் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட்டு அப்பா பழகிச்சு. நம்மளுக்கே இதெல்லாம் நம்மளோடய பெரியவங்க அவங்களாம் போடுறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் நானே ஏற்றுன்னு அப்படியே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கு டைம் எல்லாம் ரொம்ப எடுத்துச்சா அந்த மேக்கப் ப்ராசஸ்க்கு? அதுக்கு நான் மேக்கப்பே போட மாட்டேன், ஒரு 1 வீக் போட்டேன். அதுக்கப்புறமா தானாக அதுவே டேர்ன் ஆயிடுச்சு, அந்த வெயில் ஆயிடுச்சு, வெயிலில் டேர்ன் ஆயிடுச்சு. நான் அதான் 1 வீக் போட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு, ஃபேஸில் ஒரு மாதிரி எஃபெக்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வேணாம் போட அனிதா இருக்காங்க, அவங்க வந்து போட வேணாம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வேணாம் அப்படிமா சொல்லிட்டாங்க. அதுவும் அதே டேர்ன் ஆயிடுச்சு, பிளாக் கலர் ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாகவே பிளாக் கலர் ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் இது வந்துச்சோ அங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதுமா நானும் வேணாம், இதுக்கு மேலே போட வேணாம், இதுவே பிளாக் ஆகிடுச்சு, இதுவும் அப்புறம் வேணா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டேன். எப்படி இருந்துச்சு அந்த லொக்கேஷன்? ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டோம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் அந்த லொக்கேஷனே இருக்கும். இங்கே ஈவிப்பில் இருந்த வரைக்கும் ஓகே தான், எனக்கு அவ்வளோவா தெரில. ஏன்னா ஒரு 1 மந்த் 10 days தான் போயிருக்கோம் ஈவிப்பில். ஆனால் அவ்வளோவா தெரியல, இப்படியே போனால் நல்லாயிருக்கும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் கேஜிஎஃப்னு கூப்பிட்டாங்க, என் வாழ்க்கையே வெறுத்துட்டேன் நான். கூப்பிட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. அங்கே எல்லா கிளைமேட்டுமே இருக்கும், வெயில் இருக்கும், மழை இருக்கும், குளிர், எல்லாத்தையும் தாங்கணும் அங்கே போயிட்டு. காலையிலனா ஓரளவுக்கு குளிரும், அப்புறம் மதியானம் வரைக்கும் ஃபுல்லாக வெயில், நைட்டுலாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுவேன் நான், அவ்வளோ குளிரும். அப்புறம் நைட் எப்பயாச்சும் மழை பெய்யும், அப்புறம் மதியானமும் மழை வரும், அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். என்ன கிளைமேட்னே சொல்ல முடியாது அங்கே, அந்த அளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக மழை,
அது மேலே ஏறி செப்பல் போட மாட்டேன். அது எப்படி இருந்துச்சு? ஃபுல்லா அந்த ஹில் ஸ்டேஷன் சைடு மலை, அது ரோடே இருக்காதுன்னு நல்லா நிறைய பேர் கேள்விப்பட்டோம். ஆத்தெல்லாம் கடந்து போகணும் லொகேஷனுக்கு அப்படின்னு. அது வெறுங்காலில் ஸ்லிப்பர் போடாம போறதெல்லாம் எப்படி இருந்தது? ஸ்லிப்பர் போட மாட்டேன் ஒண்ணுமே. நானாவே அங்கே ஃபஸ்ட்டு இருக்க மாட்டேன், எப்படியோ சுற்றின்னு இருப்பேன். காலையில் எழுந்தோன்னே ஐயோ போகணுமா அப்படின்னு தோணும். சரி போய் தான் ஆகணும், பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதெல்லாம் பண்ணால் தானே நம்ம வெளில வர முடியும், அதுதான் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. சரி வந்தாச்சு, பண்ணி தான் ஆகணும், நம்ம மைண்ட் செட் நம்ம தானே மாற்றிக்கணும், நம்மளால் பண்ண முடிஞ்சால் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே கிளம்பி வந்து ரூம்லேருந்து போகிற வரைக்கும் ஒரு மாதிரி அப்படியே என்னடா இது வெறுப்பாக இருக்கும். 1 hour ஆகும் ரூம்லேருந்து செட்டுக்கு போகிறது. காலையில் சீக்கிரமாக ஒரு சில டைமில் 4 o'clock எழுந்துப்பேன், 6 o'clock அந்த மாதிரி எழுந்து போயிட்டு சாப்பிட்டு காஸ்டியூம் மாற்ற போனனாலே ஒரு என்னடா இது இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகாக வந்துட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு போனோம் அப்படின்னு மாறும். அப்புறமா மாற உடனே அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் அப்படியே ஒரு நம்மக்குள்ளே நம்ம ஒரு வைப் உண்டாக்கிக்க வேண்டியதான். அப்படியே வைப்பை உண்டாக்கிட்டு அதுதான் அப்படியே அந்த வைப்புக்கு போயிட்டு அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் வைப்புக்கு போயிட்டு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆகிடும். கிளம்பி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு உக்காந்து நிற்பேன், ஜாலியாக ஃபன் பண்ணி நிற்போம் உட்காந்து கூப்பிட்ற வரைக்கும். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஃபன் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது தான். எங்கள் அண்ணன் வருவான் அர்ஜுனு, அவன் கூட ஃபன் பண்ணுவேன். அப்புறம் ரக்ஷா இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, சத்து, பிரகாஷ் அண்ணா, ஸ்மிருதி. அப்படியே நாங்கள் ஒரு இது பண்ணிட்டு நாங்கள் உட்காந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படிலாம் போவேன். ஷார்ட்டுக்கு கூப்பிட்ற வரைக்கும் அப்படிலாம் பண்ணின்னு இருக்க வேண்டியது தான். ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு இல்லையா அந்த தங்கலான் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பின்னாடி? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு அந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. என்ன ஆகும் நைட் ஷூட்லாம்? குளிரும், தாங்கவே முடியாது. ட்ரெஸ்ஸும் அவ்வளோவா இதுவும் இல்லைல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அங்கே செம்மையாக குளிரும், சொல்லவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவேன் நான். நைட்டுனா அப்படி லாஸ்ட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலையில் இப்போ நைட்டுனா 2:30 மணிக்கு விடுவார், ரூமுக்கு போகிறதுனா 3 o'clock ஆகிடும். 3 o'clock போயிட்டு குளிப்பேன். ஃபுல்லாக தலை ஃபுல்லாக சேரு, உடம்புலாம் சேரு, ஃபுல்லாக சேராகவே இருப்பேன், ஈரமாக இருக்கும். போயிட்டு குளிச்சுட்டு திருப்பி தூங்குவேன். சேத்துலையா உருண்டு பிறண்டு வந்து அங்கே ஃபுல்லாக தண்ணி தானே, தண்ணி இதில் இருக்கல. நான் எங்கே நினைக்கிறோம் அங்கே ஜாலியாக சேரு ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இருந்துட்டு நான் நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு ரூமுக்கு போகிறனோ அத்தனை மணி குளிச்சுட்டு தூங்குவேன். தூங்கிட்டு காலைல சாப்பிட மாட்டேன். திருப்பி காலையில் கீழே இது வரும், எத்தனை மணிக்குனா ஒரு 2:30 மணிக்கு, திருப்பி மதியானம் இல்லை 1:30 மணிக்கு அந்த மாதிரி வர சொல்கிறது. அங்கே போயிட்டு திருப்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டு திருப்பி கிளம்பிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் விடுவார். அந்த மாதிரி கண்டினியூஸாக 1 week போயிட்டு இருந்துச்சு. அதில் தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதிகமாக உங்களுக்கு அந்த எமோஷ்னல் சீன்ஸை தாண்டி இந்த சாங் போர்ஷன் இதுலலாம் உங்களோட சீக்வன்ஸ் இருக்கா, வருவீங்களா? சாங்கில் டான்ஸில் ஆடிந்தல எப்படி இருந்துச்சு? இந்த மினிக்கு ஸ்டெப்பே பயங்கரமாக இருந்துச்சு சாண்டி மாஸ்டரோட கொரியோகிராஃபியில். எப்படி இருந்தது? சாண்டி மாஸ்டர் வந்து நான் கர்ணன்லையும் அவர் கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவ்வளோ எனக்கு தெரில. எப்போ போல தான் ஜாலியாக இருந்துச்சு. டான்ஸ் நான் எப்போவுமே ஆடுவேன், எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக இது பண்ணுறதே டான்ஸ் தான். நான் எப்போவுமே டான்ஸ் ஆடுவேன், எங்கே போனாலும் டான்ஸ். அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியல. அதனால் சரி டான்ஸ் அப்படியே டான்ஸ் தானே ஆட போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டேன். அதெல்லாம் அவ்வளோ பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ரஞ்சித் சாரோட செகண்ட் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஆமாம். ஸோ எப்படி இருந்துச்சு தங்கலானில் ஒர்க் பண்ணது அவரு கூட, ரஞ்சித் சார் கூட? அவரு கூட எனக்கு அவ்வளோவா தெரியல, ஏன்னா நான் தம்மமில் ஒர்க் பண்ணலை அவர் கூட. அதுலேயும் அப்படி தான், அதில் முக்கால்வாசி ஃபுல்லாக எமோஷ்னல் தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுலேயும் எமோஷ்னல் ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்ல. அதுலேயும் எனக்கு தெரியும் அவர் இப்படிலாம் பண்ணால் இவர் ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ண அவருக்கே பிடிச்சா ஓகேன்னு சொல்லுவார். புரியலாம் இது நல்லா இல்லைம்மா மாற்றிடுமா அப்படின்னு சொல்லுவார். அது அவரை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது இப்போ நம்ம பண்ணுறோன்னா அவர் எதுவுமே சொல்லலாம்னா வச்சுக்கோங்களேன், அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏதாச்சும் அதில் கரெக்ஷன் பண்ணான்னா பிடிக்கல, நம்ம டோட்டலாக அதை மாற்றணும்னு அர்த்தம். அது நம்மளே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றிடலாம், அதில் ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் நடித்தது எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தங்கலான்ல. விக்ரம் சார், பார்வதி சார், விக்ரம் அப்பா, பார்வதி அம்மா, பசுபதி அங்கிள், ஹரி அண்ணா,
பிரீத்தி அக்கா அவங்க தான் ரொம்ப இது நான் நினச்சே பார்க்கல அவ்வளோ. நம்ம இப்போ அவங்க கூட ஷார்ட் வச்சா, இப்போ பார்வதி அம்மா கூட ஷார்ட் வச்சாங்கன்னா, விக்ரம் அப்பாவை கூட ஷார்ட் வச்சாங்கன்னா, இவங்க கூட அவங்க வந்து நம்மளோட எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணோம்ல, அந்த அளவுக்கு நம்ம எப்படி பண்ணமோ அப்படி நான் என்னைக்குள்ளே என்னையே நான் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப் ஆகி அவ்வளோ அளவுக்கு நான் ஈக்குவலாக நடிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஈக்குவலாக நான் நடிக்க தான் பார்த்தேன். நடிக்க பார்த்து அவ்வளோ அளவுக்கு நடிச்சிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் நான் நல்லா தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூடயெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆக்டிங் வைஸ் சரி, அந்த ப்ரொஃபஷ்னலிசம் வைஸ் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ விக்ரம் சார்கிட்ட, பார்வதி மேம்கிட்ட, பசுபதி சார்ட்டெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? நான் பார்வதி அம்மா கிட்ட லேர்ன் பண்ணது, நான் அலறது மட்டும்தான் லேர்ன் பண்ணேன். செம்மையாக அழுவாங்க அவங்க. அவங்களுக்கு எப்படி தான் மோஸ்ட்லி அவங்க கிளிசரின் யூஸே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் அவங்க ஸ்டார்டிங்காக வேணால் அதை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, செம்மையாக அழுவாங்க. ஷார்ட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் அழுவாங்க. இன்னும் அவங்க ஃபீல் பண்ணி இப்போ கேட்டானா திரும்ப சொல்லுவாங்க, கேரக்டரை ஃபீல் பண்ணி பண்ணாதாம்மா அவ்வளோ அழ வரும், நீ ஃபீல் பண்ணி பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கெங்கம்மா கேரக்டராகவே அவங்க ஆயிடுவாங்க. இப்போ கெங்கம்மா கேரக்டர் ஆகிட்டு அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன எமோஷ்னலோ அந்த எமோஷ்னல் அவங்க ஃபீல் பண்ணி அதை அழ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செம்மையாக அழுவாங்க. இப்போ அதை சொல்லிட்டோன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ அழுவாங்க. எப்படி தான் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா தோணுச்சு எனக்கு. ஓகே, விக்ரம் சார்கிட்ட அவரும் செம்மையாக பண்ணுவார், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அவ்வளோ அலற சீன் நான் பார்க்கல, பார்த்தேன்னு நினைக்கிறேன், பார்க்கல, அவ்வளோவா பார்க்கல. ஃபைட் சீனு, இப்போ கோபமாக பேசுறது, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவார். எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, பசுபதி சார்ட்ட அவரு அவ்வளோவா அவரும் பார்த்துருக்கேன். அவர் எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறிடுவார். எப்படி மாறுவார் எப்படிலாம் தெரியாது, டக்குன்னு இப்படியா அப்படி மாறுவார், அப்படி மாறுவார், அவ்வளோதான். கிட்டத்தட்ட நிறைய டேஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு டேயில் நடந்தது, அது என்னவா இருக்கும்? தங்கலான்ல எனக்கு விக்ரம் அப்பா கூட ஷார்ட் வைப்பாங்க, நான் நினச்சி பார்க்கல. அதுதான் நான் மறக்கவே மாட்டேன். சும்மா எப்பவும் போல் வருவோம், ஆக்ட் பண்ணுவோம், போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு ஷார்ட்டில் இருக்கேன், எனக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. முன்னாடி சொல்லியிருந்தாவாச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். எப்போவுமே பெரியப்பா வந்து எதுவுமே முன்னாடிலாம் சொல்ல மாட்டார். அந்த செகண்ட்லேயே அவர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த செகண்ட்லேயே பண்ணோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப் அவருக்கு. நானும் அந்த செகண்ட்லேயே, அதுவும் அலற சீனு, என்னடா இது நம்மளுக்கு வராத சீனாக கொடுத்துட்டு பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு தான் தோணும். ஆனால் பண்ணிட்டேன் எப்படியோ, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், எனக்கு வரவே வராதுன்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோவா பண்ணி எப்படியாச்சும் பண்ணி ஆகணும், இதுக்காக நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே, இதை பண்ண மாட்டோமா அப்படிலாம் தோணி பண்ணிட்டேன். தங்கலான் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நான் பண்ண பெரிய ப்ராஜெக்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் தான். கர்ணன் அதுவும் பெரிய ப்ராஜெக்ட் தான், ஆனால் எனக்கு அது அவ்வளோவா தெரியல. இப்போ வெளில கேட்டிங்கன்னா வச்சுக்க, யாரும் நம்ப மாட்டுறாங்க மோஸ்ட்லி என் ஃபேஸாக அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேன். ஏன்னா அது அவ்வளோவா போர்ஷன் பெரிய தெரியல. ஏன்னா நான் இது எது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா தங்கலான், எப்போ நம்ம எப்படி தெரியும் என்ன மாதிரி அந்த மாதிரி பார்க்குறேன். இல்லை பார்க்கலாம், ரிலீஸ் ஆகட்டும். இதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ரீச் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கேரக்டருக்கு அப்புறம். இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? இதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட்ஸும் இல்லை. இதுக்கப்புறம் வந்தா பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஸ்டடீஸ் வேறு பண்ணுவோம், 10th படிக்கிறேன். மிகப்பெரிய அடுத்தடுத்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தங்கலான் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.